தமிழக மக்களுக்கு காலையிலேயே ஒரு முக்கியமான செய்தி கிடைச்சிருக்கு. நம்ம விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு இது மெகா ஊழல கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது திமுக ஆட்சியில இருக்கும்போது நெறைய ஊழல் செய்யப்பட்டிருக்கு. திமுக அமைச்சர்களும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் வகிச்ச அந்த துறை சார்ந்த என்னென்ன ஊழல்கள் நடந்திருக்கு அப்படின்னு ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நம்ம விஜய் அவர்கள் அதற்கான ஒரு முக்கியமான பட்டியல சிறப்பு அதிகாரிகள வைத்து எடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஏன்னா, கிட்டத்தட்ட 5,00,000 கோடி கடன் இருக்கு. இவ்ளோ கடன் தமிழகத்துல வரதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு மூத்த அரசியல் கட்சி தலைவர்களும், சில ஐபிஎஸ் அதிகாரிகளும் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில தான் இவங்கலாம் என்ன ஊழல் பண்ணியிருப்பாங்க? இவங்க என்ன மாரி துறையில இருந்தாங்க? அந்த துறையில இவங்க பேர்ல ஏற்கனவே வழக்கு இருக்கா? அப்படின்ற மாரி பல கட்ட விசாரணைய ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல முதற்கட்ட விசாரணையா இப்போ பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் மேல ஒரு மெகா ஊழல் பதிவாயிருக்கு. அதாவது பத்திரப்பதிவுத்துறையில நெறைய பத்திரங்கள், அதாவது ஒரு இடத்த மக்கள் வாங்கணும் அப்படின்னா, அது அரசு ஒரு அமௌண்ட் நிர்ணயிச்சிருக்கும். அந்த அமௌண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு பத்திரத்துக்கும், ஒவ்வொரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் 2,00,000 முதல் 3,00,000 வரைக்கும் இவங்க கமிஷனா ஊழல் பண்ணியிருக்கதா ஒரு முக்கியமான தகவல் இப்போ வெளியாயிருக்கு. இத கேட்டதுமே விஜய் அவர்கள் பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. அதுபோக இந்த துறைக்குன்னு, இந்த துறையோட வளர்ச்சிக்குன்னு போன 5 வருடங்கள்ல கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய்க்கு மேல பணம் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனா, அந்த துறையில எந்த ஒரு வளர்ச்சியும் ஏற்படல. எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல. ஆனா, ஊழல் மட்டும் அதிகமா நடந்திருக்கு அப்படின்னு இப்போ அதிகாரிகள் பயங்கர ஆதாரத்தோட விஜய் அவர்கள்ட்ட இந்த பத்திரப்பதிவுத்துறை மூர்த்திய பத்தி நெறைய விஷயங்கள சொல்லியிருக்காங்க. அத கேட்டதும் விஜய் அவர்களுக்கு பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா, ஏகப்பட்ட அமைச்சர்கள் நெறைய ஊழல் பண்ணியிருப்பாங்க. ஆனா, இந்த துறையில இவ்ளோ ஊழல் நடந்திருக்கா? அப்போ இந்த ஒரு துறையில மட்டும் இவ்ளோ ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா, அப்போ மற்ற துறைகள்ல இருக்கக்கூடிய அமைச்சர்களும் எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு? இது எல்லாமே அப்போ இருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஏன் தெரியாம இருந்துச்சு? அப்போ நெறைய பேர் சொல்ற மாரி அவரு வெறும் ஒரு பொம்மை முதலமைச்சரா தான் இருந்தாரா? அப்படிங்கிற மாரி விஜய் அவர்கள் பயங்கர கடுப்பாகி கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம, இப்போ இந்த மூர்த்திய உடனடியாக நாம கைது பண்ணி விசாரிச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா இவர்கிட்ட மட்டுமே ஒரு பெரிய ஊழல் பணம் பதுங்கியிருக்கு இல்லையா? அது எடுத்தாலே தமிழகத்துல ஓரளவுக்கு ஒரு கால்வாசி கடன அடைச்சிடலாம். அது மட்டும் இல்லாம, இதுக்கு கண்டிப்பா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் ஒரு சம்மந்தம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால வெறும் மூர்த்திய மட்டும் நம்ம கைது பண்ணி எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கு பின்புறம் இருந்த மற்ற அமைச்சர்களும், இதுக்கு மிகப்பெரிய தலைவனா இருந்தக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் கைது செய்யப்பட்டா, ஒட்டுமொத்த ஊழலையும் கண்டுபிடிச்சு, இவங்ககிட்ட இருக்கிற எல்லா ஊழல் பணத்தையும் கைப்பற்றிடலாம் அப்படின்னு விஜய் அவர்கள் அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு சில அறிவுரைய வழங்கியிருக்காங்க. அவங்களும் அந்த அறிவுரைய கேட்டு இப்போ அதன்படி இன்னைக்கு அதிகாலையிலேயே அமைச்சர் மூர்த்தி வீட்ட பயங்கரமா சோதனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோதனை முடிவு எல்லாருக்கும் நல்லபடியா முடியும்னு நினைக்கிறேன். அப்படி நல்லபடியா முடிஞ்சா கண்டிப்பா ஒரு பெரிய அமௌண்ட் பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னும், அதுபோக இந்த ஊழல் செய்யப்பட்ட அமைச்சர்களும், அவங்களுக்கு பின்புறம் இருந்த அமைச்சர்களும், இவங்களுக்கு துணையா இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களும் உடனடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்க வாய்ப்பு இருக்காம். அப்படி எல்லாமே சரியா நடந்துச்சுன்னா, கண்டிப்பா அந்த மூர்த்திக்கு 10 ஆண்டுகளுக்கு மேல சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அவருடைய சொத்துக்கள் எல்லாமே பறிமுதல் செய்யவும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற முக்கியமான தகவல் இப்போ கிடைச்சிருக்கு. இந்த தகவல் உண்மையிலேயே நல்ல தகவல் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க.